உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 18வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் ஜோதிட விற்பன்னர் மூத்த ஜோதிடர் VM கணேசன் ஐயா அவர்கள் குரு பயிற்சி பலன்கள் பற்றிய தலைப்பில் உரையாற்ற உள்ளார். அவரது உரையை கேட்க ஆவலாக உள்ளோம். அவரை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்குகிறோம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்துகின்ற 18வது கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேலம் ஜோட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் தலைவர், கௌரவ தலைவர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கடந்த திங்கட்கிழமை நாள் குரு பெயர்ச்சி ஆச்சு இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குரு பெயர்ச்சி பலனை கேட்டு 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 காது புளிச்சு போயிருக்கும். எல்லாரும் இந்த குரு பயிற்சி பலனே சொல்கிறாங்களேன்னு நாம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும் இல்லையா? அது கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற பூக்கு பேர் என்ன பேர்? வெரி குட், நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்குன்ற குறிஞ்சி பூ போல இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு குரு வரும். எந்த ராசி கடகத்துக்கு குரு வரும்? எந்த ராசிக்கு எப்படி குரு போகும் இருக்கு சொல்கிறேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு குரு வரும். இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அது நுழைஞ்ச உடனே தனது உச்ச பாகையில் தான் நுழையுது. புனர்பூசம் 4 புஷ்கர நவாம்சம். புனர்பூசம் 4ங்கிறது புஷ்கர நவாம்ச பாதத்தால் தான் நுழையுது. வர்க்கோத்தமம் புனர்பூசம் 4ங்கிறது வர்க்கோத்தமம் தன் வீட்டில் தன் சொந்த நட்சத்திரத்திலேயே நுழையுது. எந்த கிரகமும் தன் சொந்த நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய கிரகத்தில் 2 கிரகம் தான், 3 ராசி தான். ஒன்று குரு புனர்பூசம் 4, இல்லை போட்டாதி 4. சுயச்சாரத்தில் நுழையிறது குருவுக்கு இந்த 2 இடம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி மிகுந்த எதிர்பார்ப்பு தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கனாக்க, இந்த குரு கடகத்தினுண்டான அமைப்பில் கடகத்துக்கு பாக்கியாதிபதி குரு, காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி குரு, டபுள் குரு அந்த இடத்துல உட்காருது. இது விசேஷமான பயிற்சி தானே. இந்த வருஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் மிகுந்த வெற்றி தரும். இப்போ ராமர் பிறந்ததே புனர்பூசம் 4 குரு வரும்போது தான் அவதரிச்சார். இதே கடகலக்கணத்தில் புனர்பூசம் 4 குரு வரும்போது தான் அவரே அவதாரம் எடுத்தார். இப்போ 6/4/1974 பிறந்த அண்ணாமலை IPS இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்து குரு கடகத்துக்கு வரும்போது தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கடகத்தில் குரு வரும்போது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க சுபகாரியம் செய்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோதிடத்துறையிலே கூட இப்போ ட்ரெண்டிங்கில் உச்ச அமைப்பில் இருக்கக்கூடிய அருமை நண்பரும் மானசீக குருவான தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் கடந்த 2011 தான் அதுக்கு ட்ரைனிங் எடுத்தார். ஜோதிடத்துறைக்கு என்ட்ரி ஆனது அப்போ தான். அவர் 2015 இதே கடகத்துக்கு குரு வரும்போது தான் ஜோதிடத்தை தொழில ஆரம்பித்தார். 2015 இந்த குரு 12 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு. அப்போ தான் அவர் ஜோதிடத்தை தொழில ஆஃபீஸ் போட்டு ஆரம்பித்தார். பிரம்மாண்டமான முறையில் வந்துட்டார். எவ்வளோ செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, வீடு, வாகனம் அனைத்து சுகத்தையும் கொடுத்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு குருவாக நின்று பாடம் சொல்லி தரக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ புதுசாக ஜோசியெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இன்னும் நம்ம கற்றுக்கிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பிக்கலாம், இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அப்புறமேட்டு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே வருஷத்தை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் மொள்ள கூட செஞ்சுக்கலாம்.
இதே வருஷம் அவ்வளோ புனிதமான ஒரு அமைப்பு இது. இல்லை இன்னும் ஒரு வருஷம் இருக்குது முள்ளதான் ஆரம்பிச்சுக்கலாமான்னு தள்ளி போடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த குரு யாருடைய ராசிக்கு வருது? வெரி குட். சந்திரனா 3. குரு 3ஓட ராசிக்கு போகுது. 3 ராசியில செஞ்சிருக்குது. 3ஓட ராசிக்கு தான் போகுது. 3 ராசியில் செஞ்சிருக்கேன் இந்த வருஷத்துல. எப்படி அப்படின்னு கேட்டார் ஐயா. அதாவது இப்ப குரு பெயர்ச்சி ஆச்சு இல்லையா, இது ஒரு 4 மாசம் தான் அங்க இருக்கும். 4 மாசம் தான் இருக்கும். 31/10/2026 அதிச்சார வேகத்துல சிம்மத்துக்கு ஓடி போயிடும். 31/10 சிம்மத்துக்கு அதிச்சார வேகத்தால் போயிடுறது. அங்க ஒரு 83 நாள் இருந்துட்டு மீண்டும் வந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. கடகத்துக்கு வராரு எப்ப? 24/1/2027 தை மாசத்துல மீண்டும் வந்து கடகத்துக்கே வந்துடுறாரு. அங்க வந்துட்டு திரும்பி 26/6/2027 தான் சிம்மத்துக்கே போறாரு. அப்ப மிதுனம், கடகம், சிம்மம் 3 ராசிக்கும் போறவரு இப்ப 3 ராசிக்கு போறாரு. இவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன ராசி பலன் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப ராசிக்கு தான் கோச்சார பலனை பார்ப்பாங்க, லக்கணத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, உங்க லக்கணத்துக்கே பாருங்கிறேன். உங்களுடைய லக்கணத்துக்கே பார்க்கலாம். உங்க லக்கணம் எதுவா இருந்தாலும் சரி, உங்க ராசி எதுவானாலும் சரிங்க, உங்கள் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி கடகத்தில் இருக்குமே ஆனால், உங்கள் லக்கணாதிபதி யாரா இருந்தாலும் சரி, ராசி அதிபதி யாரா இருந்தாலும் சரிங்க, உங்கள் லக்கணத்துக்கு அதிபதி கடகத்தில் இருந்தா ஜன்ன காலத்துல இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு, நல்ல குணங்கள், பார்க்குறவங்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கட்டாயம் கிடைக்கும். அதெல்லாம் அப்புறம் இது லக்கணத்துக்கு மட்டும்தான், கேரக்டர் தானே, குணநலன் தானே. உங்கள் லக்கணத்துக்கு எதுவாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி கடகத்தில் ஜன்ன காலத்தில் இருந்திருந்தா செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், தனவரவு, பணப்பிரச்சனை, மனக்குழப்பம் தீரும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? உங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி ஜன்ன காலத்துல கடகத்தில் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் குரு பெயர்ச்சினால உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பயிற்சி, எண்ணம், எழுத்து, ஊக்கம், ஆக்கம், செயல் அத்தனையும் வெற்றி பெறும். நகை நட்டு செய்யலாம், அடமானத்தை வச்சா மீட்டுக்கலாம். இதெல்லாம் ஆபரணத்துக்குரிய இடம் தானே 3ஆம் இடம். இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. நிறையா காரகத்துவம் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. நான் சுருக்கமாக ஒரு 2 வார்த்தை. 4ஆம் அதிபதி ஜன்ன காலத்தில் உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் 4ஆம் அதிபதி கடகத்தில் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் குரு பெயர்ச்சினால மண், மனை, பூமி, யோகம், வாகனம் கிடைக்கும். வண்டி வாங்கலாம், அதே மாதிரி வீடு மாறலாம், வீடு கட்டலாம், பூமி வாங்கலாம். இது மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி மேல் படிப்பு போகலாம். இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். இப்போ பஞ்சமாதிபதி உங்களுக்கு கடகத்தில் இருந்தா ஜன்ன காலத்தில் பூர்வீக சொத்து சும்மாவான பிரச்சனை தீரும். புத்திரர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். புத்தர் பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த வருஷம் புத்தர் பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்க பதவி இருந்துச்சுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் அந்த 5ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ 6ஆம் அதிபதி இப்போ கடகத்துக்கு போய் உட்காந்துருக்குது ஜன்ன காலத்தில். அப்போ உங்களுக்கு எதிரினால தொல்லை குறையும், பம்பு வழக்கு தகராறு சாதகமாக முடியும். அதே மாதிரி உங்கள் கடன் தீரும், மருத்துவ செலவு குறையும். 7ஆம் அதிபதி உங்கள் லக்கணம் எதுவானாலும் உங்களுடைய 7ஆம் அதிபதி கடகத்தில் ஜன்ன காலத்தில் இருந்தால் இந்த வருஷம் கல்யாணம் ஆகும், கூட்டு தொழில் ஏற்படும், கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும், சொந்த பந்தம் ஏதாவது சண்டை சச்சரவோட மனஸ்தாபத்தோடு இருக்கிற உறவுகள் கூடும். அந்த 7ஆம் ஆதிபத்தியம் எல்லாமே அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் 8ஆம் அதிபதி உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் 8ஆம் அதிபதி கடகத்தில் இருக்குமே ஆனால் அனாமத்து சொத்து கிடைக்கும், பினாமி சொத்து வரும், அல்லது வந்து அதிர்ஷ்டத்தினால ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஆபத்து, விபத்து, அவமானம், பங்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட அதெல்லாம் குறைச்சி காமிக்கும். உங்கள் பாக்கியாதிபதி உங்கள் ஜன்ன காலத்தில் கடகத்தில் இருக்குமே ஆனால் உங்களுக்கு தூரதேச பயணம் போகலாம், வெளிநாடு யோகம் ஏற்படும். ஏன்னா 9ஆம் அதிபதி கடகத்துக்கு வந்தால் வெளிநாடா அப்படின்னா அது சரராசி. கடகங்கிறது சரராசி, கடல் ராசி. 9ஆம் இடங்கிறது வெளியூர் பயணம், கடல் கடந்து வெளிநாடு போகலாம். இதெல்லாம் ஏற்படும். தீர்த்தரை, யாத்திரை போகலாம், கோயில் குளத்துக்கு போகலாம். இது மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை தானாக ஏற்படும். அப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வருஷம். 10ஆம் அதிபதி கடகத்தில் இருக்குமே ஆனால் தொழில் ரீதியில் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும்.
தொழில் விரிவுபடுத்தலாம், புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம், தொழில் வழியில தொல்லைகள் நீக்கும், மனக்குழப்பம் நீங்கும், இது மாதிரி குடும்பத்திலேயே அமைதி நிலவும். இதெல்லாம் 10ஆம் அதிபதி உங்களுக்கு கடகத்தில் இருக்குமே ஆனால், உங்கள் ஜனலக்கணம் எதுவாக இருந்தாலும் 11ஆம் அதிபதி கடகத்தில் இருக்குமே ஆனால் லாபம், தன லாபம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியில் பண வரவு, கொடுத்த இடத்துல வாங்கிடலாம், வாங்கின இடத்துல கட்டிப்பிடலாம். இது மாதிரி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் விருப்பங்கள் எதுவானாலும் நிறைவேறக்கூடிய வருஷம் இந்த வருஷம். உங்கள் விரையாதிபதி எதுவானாலும் சரி, அவர் கடகத்தில் இருக்குமே ஆனால் வெளிநாடு பயணம் செய்யலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், வீடு விட்டு வீடு மாறலாம், வீடு சம்மந்தப்பட்ட வகையில் விரைய செலவு பண்ணலாம், வீட்டுக்கு மராமத்து செலவு பண்ணலாம், டாப் அடிக்கலாம், கொட்டாய் போடலாம், ரூம் தடுக்கலாம், களம் போடலாம். இது மாதிரி செலவுகள்லாம் தாராளமாக செய்யலாம். இது மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு விட்டு வீடு மாற்றுறது, இதெல்லாம் நடக்கும். ஆக உங்கள் லக்கணம் எதுவானாலும், உங்கள் லக்கணத்துக்கு எந்த பாவாதிபதி கடகத்தில் இருக்கிறதோ அது நம்மளுக்கு வெற்றியும் சிறப்பான உயர்வையும் மேன்மையும் தரும். அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. இதுதான் குரு பெயர்ச்சி பலன். இதெல்லாம் மற்ற யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. இது நம்மளுடைய கருத்து, நடைமுறை கருத்து, உண்மையான கருத்து. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் கடந்த வருஷம் மிதனத்தில் குரு இருந்துச்சுல்ல, அப்போ உங்கள் ஜாதகத்தில் வைக்கணும் எதுவாக இருந்தாலும் எந்த பாவாதிபதி மிதனத்தில் இருந்ததோ அப்போ குரு சேர்ந்துருக்கும்ல. இப்போ போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். ராகு இருந்தால் பிரம்மாண்டம் வளர்ச்சி தானே கொடுக்கும். மிதனங்கிறது எத்தனை பாவமா உங்களுக்கு வருது? 9ஆம் பாவம். புகழ், செல்வாக்கு, வெளியூர் பயணம், இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குமே. இதெல்லாம் கொடுக்கறதானே? இதெல்லாம் கொடுக்கும். அதனால போன வருஷம் நடந்த நிகழ்வுகள் நினைச்சு பாருங்க. மிதுனத்துல உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மிதுனத்துல எந்த கிரகம் இருந்துச்சோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது, காரகத்துவம் என்னென்ன பலன் கொடுத்ததுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் அதை விட அதிகமான பலன் கொடுக்கும், 10 மடங்கு பலன் கொடுக்கும். ஏன்னா இது கடகம், விசேஷமான ராசின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் மிகுந்த பலன் கொடுக்கும். அதனால் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். இந்த அரிய வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவருடைய சிறப்புரையை பாராட்டி நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் விஜயன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிறார்கள்.